வணக்கம், வணக்கம், வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். நாம் இப்போது இணைந்திருப்பது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு எல்லாம் தெளிவா இப்ப தெரியும். நம்மளுக்கு பல காலமாக இந்த விதியை யார் உருவாக்குனான்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்னா, கடவுள் தான் விதியை எழுதி வச்சாரு. அதாவது பிரம்மா எழுதி வச்சாரு நம்மளுக்கு விதி என்று சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன்னா, யார் விதி எழுதி வச்சானா, நீங்க எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம்? நான் தான் என் விதியை, என் பாக்கிய கோடை, என் விதியின் கோட்டை நான் தான் எழுதி வைத்தேன். நான் தான் எழுதி கொண்டே இருக்கிறேன். வருங்காலத்துக்குள்ளது இன்னைக்கு எழுதுறேன். நிகழ்காலத்துல எழுதுறது வருங்காலத்துக்கு வரும் இல்லையவா? இப்ப நான் தான் எழுதி வைக்கிறேன்னு நம்மளுக்கு நல்லா இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன்னா இனி ஒரு விதி செய்வோம். இந்த நிகழ்ச்சி என்பது வாரம் வாரம் சனிக்கிழமை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் வாரம் சனிக்கிழமை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நமக்குள்ள நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கருத்துக்கள், நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. விதி என்றால் என்ன, அந்த விதியை எப்படி மாற்றி அமைப்பது, விதியை நம்ம எப்படி சரி செய்வது, நம் விதியை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்று நிறைய டிப்ஸுங்கள், வீட்டு பாடங்கள், நிறைய பொதுவறிவு, விழிப்புணர்வு என்று நிறைய வந்துகிட்டே இருக்குது வாரம் வாரம் சனிக்கிழமை. கேட்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனை, புதிய நம்பிக்கை ஆழமாக போகிறது. ஆம், நான் தான் என் விதியை உருவாக்கிறேன் என்று. என்ன சொல்றீங்க? சரிதானுங்களா நான் சொல்றது? ஏன்னா நானும் வாரம் கேட்கிறேன் இல்லையா உங்க போலவே. இப்ப கேட்கும் போது நம்மளுக்கும் ஆமால, விதி இப்படியும் உருவாகுது, நம்ம விதியை இப்படி கூட மாத்தி அமைச்சுக்கலாம் என்று. ஏன்னா முன்னெல்லாம் நம்ம கடவுள் எழுதினார் என்று சொல்லும் போது பொறுப்பெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துடுறோம். நீங்க தானே எழுதுனீங்க, அப்ப பழி எல்லாம் அவர் மேல தூக்கி போட்டுறோம். உங்களால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு. ஆனா இப்ப நடைமுறையில ஆதாரபூர்வமாக என்ன காட்டுதுன்னா, விதி அவர்களோட விதி அவர்களே எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம விதி இறைவனை எழுதி வைப்பது இல்லை. அவர் நம்மளுக்கு வழிகாட்டுறாரு எப்படி நம்ம விதியை அழகாக மாத்தலாம் என்று. அப்ப இப்ப இறைவன் இந்த இறை ஞானம், இந்த ஆன்மீக ஞானம் நமக்குள்ள அதிகரிக்க நம்ம விதியை எப்படி மாத்தி அமைக்கலாம் என்று நம்மளுக்கு தெளிவா தெரியுது. உங்களுக்கு எல்லாம் டிப்ஸும் தெரியும். அதே போல இந்த வாரம் சனிக்கிழமை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு புதிய டிப்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இந்த வாரம் எதை பத்தி பேச போறோம்னா, மன்னிப்பு. என்னடா மன்னிப்பை பத்தி பேசுறாங்க, மன்னிச்சா விதியை மாத்தலாமா? மன்னிப்பு என்பது தவறு செஞ்சா மன்னிப்போம், மன்னிச்சதுல எப்படி விதி மாறும் என்று கூட நீங்க கேட்கலாம். அப்புறம் இந்த மன்னிப்பு என்பது என்ன அர்த்தம், எப்ப மன்னிக்கலாம் எப்ப மன்னிக்க கூடாதுன்னு இருக்கா பாருங்க. எல்லா மதத்திலும் எல்லா மதம் எடுத்துக்கிட்டாலும், அது ஹிந்து சமயமா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், சிக்கா இருக்கட்டும், சாய்பாபாவா இருக்கட்டும், எல்லாம் சைனீஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க? மன்னிப்போம், மறப்போம் இல்லையா? சில மதத்துல கிறிஸ்துவர் ஜீசஸ்ல என்ன சொல்றாரு? இந்த கன்னத்துல அரைஞ்சா இந்த கன்னத்தை காட்டுன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? யார் என்ன தவறு செய்தாலும் பெரிய பெரிய தண்டனையே அவங்கள மன்னிக்கிறது தான் தண்டனை என்று சொல்றாங்க. அதே போலத்தான் திருக்குறள்லயும் அப்புறம் கேப்பீங்க, திருக்குறள்ல என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் தவறு செஞ்சா அந்த தவற மறுபடியும் அந்த தவறுக்கு தகுந்தாப்புல அவருக்கு சோகத்தையும் நம்மளும் சோகமா இருக்கிறதுக்கு பதிலா அவரை மன்னிக்கிறதே மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லப்படுகிறது. நம்புறீங்களா? மன்னிக்கிறதே மிகப்பெரிய தண்டனையா? அப்ப மன்னிக்கும் போது நம்ம மாறுறோமா? மன்னிக்கும் போது அவங்க மாறுறாங்களா? அப்ப இந்த மன்னிப்பு என்ற அதோட சக்தி என்ன? மன்னிப்பு என்பது ஒரு குணம். ஏன்னா எல்லாத்துக்கும் மன்னிக்க வராது, சிலவங்களுக்கு தான் மன்னிக்க வரும். அப்ப மன்னிப்பு என்பது ஒரு குணம். அப்ப அந்த குணத்தை நமக்குள்ள கிரகிக்கணும் இல்லையா? அப்ப இந்த மன்னிப்பை பத்தி இன்னைக்கு ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கேள்வி பதில்ல இன்னைக்குள்ள ப்ரோக்ராம கொண்டு செல்லலாம்னு நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஓகேங்களா? சரி, நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கும் போது என்ன செய்யும் போது 2 சைட்டும் பதில் வரும். நான் யோசித்து வைத்த பதிலும் வரும், உங்களுக்கான புதிய சிந்தனையின் பதிலும் வரும். ஏன்னா கேள்வி கேட்கும் போதுதான் அந்த மூளை, இந்த புத்தி வேலை செய்யுது. இல்ல இது இப்படியே இருக்கலாம், இது எப்படியே இருக்கலாம், பல கருத்துக்கள், பல ஐடியாஸ் வரும்.
இன்னைக்கு முழுவதும் நம்ம சில கதைகள், அதுக்கப்புறம் கேள்வி பதிலோட இன்னைக்குள்ள தலைப்பு ஒட்டி நம்ம பேசுவோம். சரிங்களா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேள்வி யோசிங்க. மன்னிப்பு என்றால் அர்த்தம் என்ன? கேள்வி. 2வது, அந்த மன்னிப்பிலே எப்படி சுயத்தை மன்னிப்பது, மற்றவர்களை மன்னிப்பது, அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். மன்னிப்பு என்றால் அர்த்தம் என்ன என்று பதில் வருதுங்களா? வாங்க, நான் புரிந்து கொண்ட அர்த்தத்தை இப்போது நம்ம கேட்கலாம். மன்னிக்கும் அர்த்தம் என்றால், நம்மளுக்கு பல பேர் கஷ்டத்தை கொடுத்திருப்பாங்க, நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, நம்ம மேல பழி போட்டிருப்பாங்க, அதுல நம்ம சோகத்தை அனுபவிச்சிருப்போம், வலி வேதனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இந்த உணர்வை, இந்த எதிர்மறையான வலி நிறைந்த உணர்வை மாற்றி அமைப்பது. அதாவது நம்ம இப்போது மன்னிப்போம் என்றால் நம்ம நேர்மறையான சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நம்மளுக்கு ஆரோக்கியமான உணர்வுகளை நம்ம எண்ணத்தை உருவாக்குறோம். இந்த நல்ல எண்ணத்தை, நேர்மறையான உயர்ந்த எண்ணங்கள், நல்ல ஆசீர்வாதம் அந்த நபருக்கு, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்த அந்த நபர் மேல் நாம் செலுத்தும் போது நம்மளோட உணர்வுகள் ஆரோக்கியமாக வருகிறது, நம்மளோட உணர்வுகள் குணமாக ஆகிறது, நன்றாக இருக்கிறது, நம்ம சரீரமும் குணமாக இருக்கும், நன்றாக இருக்கும், நம்மளோட ஆன்மீக முயற்சிக்கும் இன்னும் சுலபமாக நம்ம வாழ்க்கையை முன்னேறி கொண்டே போகும், நம்மளோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், சரியான முடிவு எடுப்போம். இதுதான் மன்னிக்கும் சக்தியின் தன்மை. அதாவது தீமையிலிருந்து நல்லதை மட்டும், சக்தி வாய்ந்ததாக எண்ணத்தை மட்டும் உருவாக்குறதே மன்னிக்கும் சக்தியின் தன்மை. ஓகேங்களா? அடுத்தது, மன்னிக்கும் சக்தி என்றால் அது அந்த மன்னிக்கப்பட்டவர்கள் இல்ல, மன்னிக்கிறோம்ல, நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறோம், நம்மளுக்கு அது குணப்படுத்துது. நம்மளுக்கு, அதாவது அவங்க நம்ம மேல பழி போட்டுருக்காங்க, அவங்க நம்ம மேல பழி போடும் போது வலி வேதனை யாருக்கு? நம்மளுக்கு தானே. நம்மள அவமானப்படுத்தணும், வலியும் வேதனையும் அவங்களுக்கு இல்ல, அவங்க சந்தோஷமா நம்ம மேல பழிய போட்டுருவாங்க. ஆனா நம்ம தான் அந்த வேதனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளோட இதயம், நம்மளோட நிலை, நம்ம உடல் எல்லாமே பாதிக்கப்படும். அப்ப நம்ம மன்னிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம நம்ம விழிப்புணர்வை, நம்ம உணர்வை, நம்மளோட சிந்தனையை, நம்ம பார்வையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுவோம். நம் மனது, நம்மளோட உணர்வு நம் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். நம்ம எல்லாத்திலிருந்து விடுபட்ட ஒரு உணர்வை அனுபவம் செய்வோம். அப்படி நம்ம மன்னிக்கலைன்னா என்ன ஆகும்? அங்க மன இறுக்கம், மன வலிகள், வேதனைகள் அல்லவா? அப்ப மன்னிக்கும் போது என்ன நடக்குது? இதுல இருந்து விடுபடுறோம் அல்லவா? அப்ப நம்ம எப்படி அந்த முடிவை எடுக்கிறோம்னா, நம்மளுக்கு நல்லா இந்த ஞானத்தை புரியும் போது, வாழ்க்கை என்றால் என்ன புரியும் போது, நம்ம சரியான ஆக்கப்பூர்வமான நம்ம நிலையில இருக்கும் போது நம்மளால சரியான முடிவு எடுக்க முடியும். நம்ம அந்த வலியும் வேதனையும் வைத்து கொண்டுதான் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறது இல்லை இல்லையா? அப்ப அதை விட்டுட்டா, அந்த வலியும் வேதனையும் விடணும்னா மன்னிக்கணும். மன்னிப்பு என்பது அந்த நபருக்காக இல்ல, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அந்த நபருக்காக நான் மன்னிக்கல, நான் மன்னிப்பது எனக்காக நான் மன்னிக்கின்றேன். அப்ப நான் என்னை தண்டிப்பதுல இருந்து நான் என்னை விடுவிக்கின்றேன். மதனங்கள இப்ப சரியா இருக்குல்ல? நீங்களும் அந்த மாதிரிதான் சிந்திச்சிருப்பீங்க. அடுத்தது, மன்னிப்பு எது? மன்னிப்பு இல்ல, நம்ம மன்னிக்கல அப்படின்னா, மன்னிப்போட சக்தினா எது அர்த்தம் இல்லைன்னா, என்ன அர்த்தம் இல்லைன்னா, நம்ம ஒன்னும் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்னும் மறக்கல, அவங்கள நம்ம பரவாயில்ல பொழைச்சு போவோம் விடவும் இல்லை. அந்த நினைவு நம்ம கிட்டதான் இருக்கும், அவங்க செஞ்ச நினைவு நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்ம உணர்வுகளின் கட்டுப்படுத்தும் சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அவங்க செஞ்சதை அவங்க நம்ம நினைவுல இருந்தாலும், நாம் உணர்வுகளை நம்ம கிட்டதான் அந்த சக்தியை நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம். கண்ட்ரோலிங் பவர், அந்த பவர் என் கையில இருக்கு, அந்த உரிமை, அந்த சக்தி, அந்த அதிகாரம் என் கையில இருக்கு, அவங்க கையில நான் கொடுக்க. அதனால மன்னிக்கும் சக்தி என்றால் என்னை நான் கட்டுப்படுத்தி அதிகாரம் என் வாழ்க்கையில இருக்கு, என் வாழ்க்கையை நன்றாக கொண்டு போவதற்கு. அடுத்தது, இன்னும் இந்த ஆழமாக இந்த மன்னிக்கும் தன்மை,
மன்னிக்கும் சக்தி இன்னும் தெரிந்துக்கிறதுக்கு முன் நம்ம ஒரு திருக்குறள் என்ன சொல்கிறது, அதோட கதையும் இருக்கிறது, திருக்குறளின் அர்த்தமும் இருக்கு. அதை கேட்டுட்டு இன்னும் மன்னிப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, சுயத்தை எப்படி மன்னிப்பது என்று தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி இன்னும் தெளிவா ஆழமா போகலாம். வாங்க. வணக்கம். குறள் 314, அதிகாரம் இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த இடத்துல இன்னா அப்படின்னா துன்பம் அல்லது தீமை. தீமை செய்தவரை, செய்தாரை அப்படின்னா செய்தவரை, ஒறுத்தல் அப்படின்னா இங்கிறது தண்டித்தல், அவரை துன்புறுத்துதல் அல்லது தண்டித்தல். அது எப்படி தண்டிக்கணும் அப்படின்னா, அவர் நாண, அவர் வந்து வெட்கப்பட்டு தலை குனியும் அளவிற்கு, வெட்கப்படும் அளவிற்கு நன்னயம், நன்மை, நன்னயம்னா நன்மை, நல் கூட்டல் நயம், நயம்னா வந்து நன்மை, நல்ல நயம் அப்படின்னா நல்லது செய்தல், செய்து விடல் அப்படின்னா செய்தல். இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து தீமை செய்தார் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நமக்கு தீமை செய்ததுனால அவங்கள நம்ம ஏதாவது தண்டிக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணணுமா, அவர் வந்து வெட்கப்படும் அளவிற்கு, வெட்கப்பட்டு தலை குனியும் அளவிற்கு அவருக்கு நன்மையை செய்தது. அந்த நன்மையை நம்ம செய்யறதுனால அவர் வந்து வெட்கப்படுவார்ல. இப்ப நமக்கு ஒருத்தன் துன்பம் செஞ்சுட்டான் அப்படின்னா, நாம அவங்களுக்கு நன்மை செய்யும் போது என்னடா அது, நம்ம போய் அவனுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணணும், ஆனா அவன் நமக்கு நன்மை பண்றானேன்னு சொல்லி ஒரு நிமிடம் வெட்கப்படுறாங்க இல்லையா. அந்த அளவிற்கு நம்ம நன்மை இருக்கணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. நம்ம எதிரியை நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்காம அவங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் மட்டும்தான் அவங்க வெட்கப்படுவாங்க இல்லையா. அதனால எதிரிக்கு கூட, நமக்கு துன்பம் செய்தவருக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், அவங்க வெட்கப்படும் அளவிற்கு நம்ம நன்மையை செய்திடணும். அப்படி செய்தால் அவங்க வந்து நமக்கு மறுபடியும் துன்பம் செய்யறதுக்கு வாய்ப்பும் குறைவு, அவங்களும் வந்து திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதுதான் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் நாண நன்னயம் செய்து விடல், அவர் நாண நன்னயம் செய்து விடல். இப்போ இதை தான் வந்து காந்தி வந்து அஹிம்சை அப்படிங்கிற பொருளில் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் கையாண்டார். அதாவது வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அவங்க வந்து நமக்கு எவ்வளோ துன்பம் தந்தாலுமே நாம் அவங்களுக்கு திரும்பி தாக்குதல் பண்ணக்கூடாது. அவன் ஒரு கட்டத்தில் வந்து அவன் எதிரியாக இருந்தால் கூட அவனுக்கு உதவி பண்ணணுமே தவிர அதை விடுத்து அவர் மீது நம்ம வந்து திரும்ப வன்மத்தை காமிக்கக்கூடாது. நம்ம வன்மங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இனிமையாக இருக்கணும், நம்ம அவங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே வரவேற்கணும். அந்த மாதிரி அகிம்சைங்கிறது நம்ம திரும்பி தாக்காமல் இருக்கிறது. இப்போ இயேசுநாதர் சொன்னார்ல, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இப்போ எப்படி நமக்கு ஒரு கண்ணத்தை அரைஞ்சவொடனே வலி நமக்கு பொறுக்க முடியாததாக இருக்கும், நம்ம இன்னொரு கண்ணத்தையும் கொடுக்கும் பொழுது அவர் அடிக்கிறவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, என்னடா அது, நம்ம ஒரு கண்ணத்தில் அரைஞ்சோம், ஆனாலும் அவன் மறு கண்ணத்தை அரைன்னு சொல்லி காமிக்கிறானே அப்படிங்கும்போது அவங்களோட கோபமும் வன்மமும் வந்து குறைஞ்சி போகும். இப்போ நம்ம வந்து அவங்கள தண்டிக்கிறோம், ஆனால் அது எப்படி இனிமையாக வேற விதமாக தண்டிக்கிறோம். அதுதான் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குல்ல விளக்கம், நல்ல தெளிவாக சொன்னார்கள். அதாவது மன்னிப்பது அகிம்சை என்று கதையை கேட்டோம். அந்த கதைகள்ல இருந்து ஒரு சுருக்கமாக மன்னிப்பு என்றால் என்ன என்ற திருக்குறள் சொல்லுவதை கேட்டோம். அதுக்கப்புறம் அந்த கதைக்கும் அந்த பாடலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இயற்கை கூட நம்மள அன்றாட மன்னிக்குது. அப்புறம் மன்னிப்பு என்பது நம்ம வாழ்க்கையில அது இயற்கையா வர வேண்டும். மன்னித்தால் தான் நம்மளால முன்னேறி செல்ல முடியும். நம்ம மன்னிக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள்ல பழி வாங்குறதுல தான் இருக்கும். அப்புறம் காந்திஜி சொன்ன மாதிரி கண்ணுக்கு கண்ணு, ரத்தத்துக்கு ரத்தம், அப்புறம் இந்த பூமியில யாருமே வாழ மாட்டாங்க. இந்த மன்னிக்கும் தன்மை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒன்னும் அகிம்சை நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அப்படி மன்னிக்கலைன்னா எங்க பார்த்தாலும் கொலை, ரத்தம் ஆறு மாதிரி ஓடுறது, எங்க பார்த்தாலும் போர் தான் நடக்கும். நம்ம வேண்டிய அமைதி நம்மளுக்கு கிடைக்காது. எல்லாரும் சோக கடல்ல எல்லாரும் மெதகி கொண்டிருப்பாங்க அல்லவா. சரி, எப்படி சுயத்தை மன்னிப்பது? மத்தவங்கள மன்னிக்கிறது ஏதோ ஒரு அளவு எப்படியாச்சும் மன்னிச்சிருவோம். ஆனா சுயத்தை மன்னிக்கிறது தான் சில நேரம் நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த சுயத்தை எப்படி மன்னிக்கிறதுன்னு அதை பத்தி ஒன்னும் ஆழமா போறதுக்கு முன்ன நான் வந்து ஒரு கோட்
கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த டாபிக்கை பத்தி இன்னும் ஆழமாக செல்லலாம். அந்த கோட் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு காயப்படும் போது அந்த காயத்துல இருந்து நம்ம வெளிவரணும்னா அந்த நபரை, அந்த சூழலை நம்ம மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மட்டுமே அந்த வலி வேதனையிலிருந்து நம்ம மீண்டு வந்து நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்ப எப்படி சுயத்தை மன்னிப்பது என்று கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். கேள்வி, நம்ம ஒரு சொன்ன மாதிரி கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். சுயத்தை மன்னிப்பது என்றால் என்ன? சுயத்தை மன்னிப்பது என்றால் நம்மகிட்ட இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி. சில நேரம் நம்மளுக்கு வெட்கமாக இருக்கும். நம்ம செஞ்ச காரியம் வந்து ஒன்றும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நம்ம பெருமைப்படுற மாதிரி உள்ள காரியமா இருந்தா பெருமைப்பட்டு சந்தோஷப்படலாம். ஆனா செஞ்ச காரியமும் ரொம்ப நம்மளுக்கே ஏன்டா செஞ்சேன், எங்க போச்சு புத்தின்னு சில நேரம் நம்மள ஏசிக்கிற அளவுக்கு, திட்டுற அளவுக்கு சில நேரம் நம்ம செஞ்சிருப்போம். அப்ப நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி, நம்மளுக்கு அவமானம், வெட்கம், அவமானம் நிறைந்து இருக்கும். அதுல கூனி குறையும். வெட்கம் வந்துருச்சுன்னா நம்ம கூனி குறுகிருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வருந்துவோம். ஏன் செஞ்சேன்? ஒரு நாள் 2 நாள் வருத்தம் இல்ல, பல நாளைக்கு அந்த வருத்தம். தூங்கும் போது அந்த வருத்தம் வரும். சில நேரம் மத்தவங்க நல்ல காரியம் செய்யும் போது அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த வருத்தமும் வரும். நம்ம சொல்லுவோம் இல்ல நான் விட்டுட்டேன்னு. ஆனா அந்த குற்ற உணர்ச்சி நம்மள என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மன நிம்மதியை அரிச்சு கொண்டே போயிரும். அப்புறம் கடந்த காலத்தின் தவறுகள் நினைப்பு வரும். நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்கும், நம்ம நிம்மதி கெடுக்கிறதுக்கும். அப்ப இந்த குற்ற உணர்ச்சி, வெட்கம், அதுக்கப்புறம் அவமானம் என்ற உணர்வு, அப்புறம் வருத்தம், கடந்த கால தவறு, இது எல்லாமே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் வேணும். அதுல வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்துல இருந்து, அந்த காரியத்துல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், அதுல என்ன அனுபவம் கிடைச்சிச்சு. ஏன்னா இறைவன் சொல்றாரு, எல்லா மத புஸ்தகங்களும் சமய நூல்ல எடுத்துக்கிட்டீங்களா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்துல நடக்கதெல்லாம் நன்மைக்கே என்று கூறப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தவறு செய்யும் போது, நம்ம ஒரு காரியம் தவறாக நடந்து கொள்ளும் போது, நம்ம நடத்தை தவறாக இருக்கும் போது அது சரி என்று எடுத்துக்க முடியுமா? நல்லது என்று எடுத்துக்க முடியல இல்லையா? அப்ப நம்ம இந்த விஷயத்துல தவறு செய்யும் போது நம்ம கத்துக்கலாம். என்ன கத்துக்கணும், அதுல என்ன ஏன் தவறு செஞ்சோம், அதை எப்படி சரிப்படுத்துறது என்று கத்துக்கொள்ளணும். அப்புறம் அதுல இருந்து நம்ம மேல சுய கருணை கொண்டு நம்ம மேல நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம முன்னேற வேண்டும். அப்ப சுயத்தை மன்னிப்பது என்றால் என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருக்கிற தவறு செஞ்ச அந்த வலி வேதனையை விட வேண்டும். ஓகேங்களா? பதில் சரியா இருக்குங்களா? சரி, 2வது கேள்வி. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்ன, ஏன் சுயத்தை மன்னிப்பது மிகவும் முக்கியம்? ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏன் அது முக்கியம்? இதுல 2 கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம பாருங்க, நம்ம அந்த குற்ற உணர்ச்சி நம்ம மேல பழி சுமத்துக்கிட்டு இருக்கோம். நான் இது செஞ்சுட்டேன்னு நம்ம மேல பழிய போட்டுக்கிட்டே இருக்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம இதயம் எப்படி இருக்கும்? நம்ம புத்தி எப்படி இருக்கும்? நம்ம நடத்தை எப்படி இருக்கும்? அந்த குற்ற உணர்ச்சி நம்மள என்ன செய்யும்? நிமிர்ந்து நிக்க வைக்காது இல்லையா? அதுல இந்த மன அழுத்தம் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, சில நேரம் பைத்தியம் கூட பிடிக்கும். ரொம்ப நம்ம மனசுல போட்டு அதை உருட்டி அந்த எதிர்மறையான எண்ணத்தை, நெகட்டிவான எண்ணத்தை, அந்த கோவத்தை, அந்த எதிர்பார்ப்பு சொல்லலாம், கோபம், வருத்தம் எல்லாத்தையும் மனசுல போட்டு இறுக்கி கொண்டு இருந்தோமா, மனம் நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட மனநோய் வரும். மனநோய், என்சைட்டி, அப்புறம் மன உளைச்சல், எல்லாமே இந்த மாதிரி நோய்கள், ரத்த அழுத்தங்கள் இதெல்லாம் வரும். அப்ப நம்மளோட சுய தகுதி இழந்துருவோம், மன நிம்மதி இழந்துருவோம், தூக்கம் வராது, நம்மளை பத்தி தாழ்வாவே நினைப்போம். இங்கதான் என்ன நடக்குது? நம்ம சில தவறுகள் செய்ய ஆரம்பிப்போம். அந்த தவறு ஒண்ணும் பெருசாகும், சின்னதாகாது. அப்ப சுயத்தை மன்னிப்பது என்ன முக்கியம்னா, நம்ம சுயத்தை நம்ம தான் மன்னிக்கணும்.
நம்ம போய் தாராளமா போய் செஞ்சவங்க கிட்ட போய் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். அவங்களும் பெரிய மனசு கொண்டு நம்மள மன்னிக்கலாம். ஆனா அவங்க மன்னிச்சா மட்டும் போதுமா? நம்மளுக்கு ஆறுதல் ஆயிருமா? இல்ல. நாம சுயத்தை மன்னிக்க வேண்டும். நான் என்னை மன்னித்தால் மட்டுமே என்னால அடுத்த படிக்கு என்னால போக முடியும். என்னால இன்னொரு படிக்கு மேலே ஏறி போலன்னா எல்லாரும் என்னை மன்னிச்சிருப்பாங்க. ஆனா அந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகல. அப்படின்னா நான் இன்னும் வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது. அங்கேயே நான் மாட்டிக்கொள்வேன். அங்கிருந்து நான் வெளிய வரவே முடியாது. அப்ப நான் என்னைய மன்னிக்க கத்துக்கணும். அப்பதான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் விடுபடணும். நான் அந்த வருத்தம் என்ற அந்த கூண்டுக்குள்ள என்னை அடைத்து வச்சு அங்கேயே நான் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. நான் இப்ப என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு நான் இப்ப விடுதலை பெற வேண்டும். இந்த தேவையில்லாத எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். அப்ப என்னை நான் மன்னிக்கும் போது என்ன நடக்குது? நான் விடுதலையாகிறேன். என் இதயம் விடுதலையாகிறது. எனக்கு தேவையான மன அமைதி கிடைக்கிறது. எனக்கு நம்ம சுயத்தை நம்மளால சுயமதிப்போட வாழ முடியும். சுயமரியாதையோடு இருக்க முடியும். அடுத்த கேள்வி, 3வது கேள்விக்கு போவோம். அப்ப மன்னிக்கும் போது, சுயத்தை மன்னிக்கும் பொழுது அதோட கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? சுயத்தை மன்னிக்கும் போது நம்ம அனுபவிக்கின்ற நன்மைகள் என்ன என்றால், நாம் அமைதி பெறுகிறோம். அதாவது நம்ம இதயம் ஆழ்ந்த ஆழ் மனது அமைதியாகவும் சாந்தமாகவும் ஓய்வாகவும் ஆகிறது. அதுக்கப்புறம் நம்ம உணர்ச்சிகள் நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகளும் குணமாகிறது, ஆரோக்கியமாக ஆகிறது. நம்மளோட சுயமரியாதை அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம உறவுகள், மற்றவங்க கூட உறவுகள் அது சரியாக ஆகும். ஏன்னா நீங்க மன்னிக்கும் போது பாங்க, நம்ம வைத்திருக்கிற உறவும் அது நன்றாக ஆகும். நம்ம மத்தவங்க கூட வச்சிருக்க உறவும் ஆரோக்கியமா ஆகும். அது எப்படி நடக்குதுன்னா, நம்ம மன்னிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும், பாசிட்டிவான எண்ணம் வரும். அப்ப நம்மளை பார்த்து நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். நம்மளை மதிக்கும் போது அந்த ப்ராசஸ் என்ன செய்யும்? நம்மள ஒரு படி இன்னும் நன்றாக நம்மளை முன்னால் கொண்டு போகும். நம்மளை முன்னேறி செய்ய வைக்கும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி மத்தவங்க மன்னிக்கும் போது அவங்க கிட்ட உள்ள உறவும் அவங்களையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையில பார்ப்போம். அவங்க கூட நல்லா பேசுவோம். அவங்களோட குற்ற பார்வை அங்க இருக்காது. அதாவது அவங்கள குத்தி காமிக்க மாட்டோம். நீ இப்படி செஞ்ச, 10 வருஷத்துக்கு நீ முன்ன இப்படி செஞ்ச, 20 வருஷத்துக்கு முன்ன இப்படி செஞ்ச, சின்ன பிள்ளையில நீ இது செஞ்ச, இப்படி நடந்துகிட்ட, இப்படி என்னை காயப்படுத்தின, இந்த எதிர்மறையான வார்த்தைகள் அவங்கள பழைய சிந்தனைகள், பழைய எதிர்மறையான காயம் படுத்துகின்ற அந்த காட்சிகளை நினைவூட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம தான் மன்னிச்சிட்டோமா நம்ம விட்டுருவோம். அதை விட்டாதான் மன்னிப்பது. மறுபடியும் அதை தோண்டி எடுத்து மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி மத்தவங்க முன்னால் அந்த காட்சி கொண்டு வந்து மன்னிப்பதல்ல. மன்னிப்பதென்றால் அந்த பழைய காட்சியை விட்டுவிட வேணும். மறக்கணும்னு சொல்லல, விட்டுணும். அதை பத்தி மறுபடியும் பேசக்கூடாது. அப்ப பழைய அந்த காயப்படுத்துகின்ற வலியும் வேதனையும் வருகின்ற அந்த வார்த்தைகளை, உணர்வுகளை நம்ம விட்டு விடும் போது, பரவாயில்ல, பொழைச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ, இது போகும்போது திருப்பி நினைவுக்கு நம்ம கொண்டு வராத போது நமக்குள்ள ஒரு உறவு நல்லாகும். நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை வரும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை வரும்போது நம்மளுக்கு ஆரோக்கியம் வரும். அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் வரும். நம்ம மேல நம்மளுக்கு அன்பு வரும், மத்தவங்க மேல அன்பு வரும். மத்தவங்க நம்மள மதிக்க ஆரம்பிப்பாங்க, மத்தவங்க நம்ம மேல அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க. ப்ராசஸ் மாறும். வெறுக்கிறத விட்டுட்டு இப்ப அன்பு செலுத்துறதா வரும். இப்ப நம்மள மன்னிக்கும் போது, மத்தவங்களையும் மன்னிக்கும் போது, அதுக்கப்புறம் நம்ம உறவு மற்றவங்க கூட சரியாக வரும். அப்புறம் நமக்குள்ள மோட்டிவேஷன், அதாவது நமக்குள்ள வளர்றதுக்காக நல் எண்ணங்களை உருவாக்கி நம்மளே ஒரு மோட்டிவேட்டரா இருப்போம். நம்மள முன்னேறதுக்காக நம்ம என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும், நம்மளால மாற முடியும்னு ஒரு சுய நம்பிக்கை
பலமான நம்பிக்கை, அதாவது வைராக்கியம் நிறைந்த எண்ணம், திடமான உணர்வுகள் நம்மளால முடியும், நம்மளால முன்னேற முடியும். அதாவது நம்மளை பத்தி நம்ம தவறா நினைக்காம சோர்வு அடையாம நம்மளால முன்னேறி செல்ல முடியும், முன்னேறி நடக்க முடியும், நம்மளால வளர முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட உள்ள ஆத்மாவின் பலம், ஆத்மாவின் தெளிவு, மன தெளிவு, எண்ணத்தின் தெளிவு, புத்தியின் தெளிவு ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம பலவர்கள்ட்டையும் போல பல ஐடியா கேட்க வேண்டாம். ஏன்னா ஆரோக்கியமான சிந்தனை அந்த சேரான தண்ணி பாருங்க, ஒரு தண்ணி ஏன் சேரா இருக்குன்னா அதுல நிறைய அது கலைச்சிக்கிட்டே இருக்கும் போது, அதுல பல மிருகங்கள் நடந்து போகுது, கால்நடைகள் நடக்கும் போது அந்த தண்ணி சேராயிருது. தண்ணீர்ல நிறைய பேர் நடக்கல, நிறைய சிந்தனைகள் ஓடல, அது அமைதியா இருக்கோ, அந்த அழுக்கெல்லாம் கீழே பிடிஞ்சிரும். அப்ப உள்ளுக்கு என்ன இருக்கு, வெளியே என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியும். அப்ப ஆரோக்கியமான எண்ணங்கள், நான் முதலே சொன்னேன், மன்னிக்கும் போது நம்மளுக்கு ஆரோக்கியமாக அதிமேன்மையான உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அது வரும்போது நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும்னு தெளிவாக இருக்கும். தெளிவு வரும்போது, அதாவது ஆன்மீக தெளிவு வரும்போது நம்ம தொடர்பும் நன்றாக இருக்கும், அனைவரும் புரியும். இது சுருக்கமான ஒரு ஒரு கருத்து தான். இதுக்கு மேலே இருக்கு நன்மைகள் எப்படி வரும், இன்னும் நிறைய இருக்கு நன்மைகள் வரும். ஆனா இன்னைக்கு இத்தனை ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ்ல சுருக்கமா முடிக்கிறேன். இந்த நன்மைகளை பத்தி பேசணும், இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அடுத்தது சுயத்தை மன்னிப்பது. அதாவது நம்ம கேட்கலாம், சுயத்தை மன்னிப்பது, அதுக்கு நம்மளுக்கு நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலையா, அதை சாக்கு போக்கு சொல்லலையா? அதாவது நம்ம தவறு செஞ்சா நம்ம மன்னிக்கலாம், மற்றவங்க தவறு செஞ்சா மன்னிக்க கூடாதா? ஒரு சாக்கு போக்கு ஆயிருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மன்னிக்கிறது சரியா தவறா? அது ஒரு சாக்கு போக்கா? என்ன நினைக்கிறீங்க? பதில் யோசிங்க. என்னோட பதில் என்ன என்றால், இல்லை, நம்மள மன்னிப்பது தவறே இல்லை. நம்மள மன்னிக்காட்டி தான் தவறு. அப்ப அது ஒரு சாக்கு போக்கே இல்லை. அது ஒண்ணும் நம்ம செஞ்ச தவற நான் செய்யலன்னு நான் மறுக்கல. மன்னிப்பது என்றால் அர்த்தம், நம்மள பாருங்க, நான் செஞ்ச தவற நான் மறுத்தனா, இல்ல நான் செய்யலன்னு மறுத்தனா, அங்க குற்ற உணர்ச்சி வராதே. இப்ப நான் திருடிட்டேன், அதுல எனக்கு ஒன்னும் தவறா தெரியல, ஒன்னும் கூட செய்யறேன், அப்ப அந்த குற்ற உணர்ச்சி அங்க இல்ல தானே? அப்ப அங்க அவங்க தன்னை மன்னிக்கணும்னு கூட தோணாது. அது தவறுன்னு நினைக்காத வரைக்கும், அது அந்த செயல் நம்மளுக்கு நம்ம சுயமரியாதையை கெடுக்கும்னு தெரியாத வரைக்கும் அங்க குற்ற உணர்ச்சி வராது. அப்ப குற்ற உணர்ச்சி வரலன்னா நம்மள என்னத்துக்கு நம்ம மன்னிச்சுக்கிட்டு? என்னைக்கு அந்த குற்ற உணர்ச்சி வருதோ, நம்ம தவறு செஞ்சிருக்கோம், இந்த தவறு சரியில்லை, அந்த தவறை சரிப்படுத்திக்க வேண்டும். பாடலாம் இருக்குது இல்லையா? திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை அழிக்க முடியாது. அதே போல செஞ்ச தவறு, அந்த ஒரு தவறு செய்யறாரு, நானே ஒரு தவறு செய்யறேன், அது தவறுன்னு 10 பேர் என்கிட்ட சொன்னாலும், இல்ல 100 பேர் என்கிட்ட சொன்னாலும், நீ செய்யறது தவறுமா என்று சொன்னாலும், ஆனா நான் உணராவிட்டால், நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் அது தவறு என்று உணராவிட்டால் அந்த தவறை நான் சரிப்படுத்திக்க மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன். அப்ப நம்ம மன்னிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்ச தவறு இல்லைன்னு அது மறுக்க போறது இல்லை, நான் ஏத்துக்கொள்றேன். ஆம், நான் செய்தேன், அந்த பொறுப்பை ஏத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சுயத்தை மன்னிப்பது என்றால் அர்த்தம் என்ன என்றால், நான் என் தவறை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு சுய தண்டனையிலிருந்து, சில நேரம் நம்மளுக்கு தண்டனை கொடுப்போம், பார்த்திருக்கீங்க தானே? நம்மள முட்டாள்னு ஏசுவோம், தலைச்சுல முட்டாள் நடிச்சுக்குவோம், அப்புறம் உள்ளுக்கு திட்டுவோம். சில நேரம் சிலவர்கள் என்னை அடின்னு சொல்லி அடி வாங்கிக்குவாங்க. சில நேரம் சிலவங்க தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்குவாங்க. தாங்க முடியல இல்லையா, செஞ்ச தவிர எங்க வச்சுக்கணும்னு தெரியலனால தற்கொலை கூட வரும். ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி நம்மளால தாங்க முடியாது, சில நேரம் தூங்க முடியாது. இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து எல்லாம், இந்த தண்டனையில இருந்து, குற்ற உணர்ச்சி ஒன்றும் சாதாரண தண்டனை இல்லை தெரியுங்களா? அந்த தண்டனை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு புரியும். அது பயங்கர வலி. தூங்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாது, எங்க பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும், யாரை பார்த்தாலும் எல்லாம் தவறு செய்யற மாதிரி இருக்கு, எங்க பார்த்தாலும் எல்லாம் தவறு தான் தெரியும். கண்ணே ஒரு குற்றமுள்ள பார்வை, குற்றமுள்ள வார்த்தைகள், அம்மா தாங்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள அந்த
எரிச்சல், வேதனை இருக்கும். அப்ப அந்த சுய தண்டனையில இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு நான் செஞ்சுட்டேன்னு நீங்க சொல்லுங்க. நான் மறுபடியும் என்கிட்ட நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா நம்ம என்ன ஆகும்? அது சரிப்படுத்த முடியுமா? செஞ்ச தவறை நினைச்சு அழுவுறதுனால, இல்ல இறந்தவங்கள நினைச்சு அழுவுறதுனால அவங்க ஏஞ்சி வரப்போறதும் இல்ல. அந்த குற்றம் சரியா ஆகிறத போவதும் இல்ல. அப்ப அந்த குற்றத்தை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னா, அந்த தவறு மறுபடியும் செய்யக்கூடாதுன்னா, நம்ம சுய தண்டனையில இருந்து நம்மள காப்பாத்தணும். அதுல இருந்து வெளியே வரணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? அந்த நம்மள மன்னிக்கும் போது அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நான் செஞ்சேன், அது தவறு தான். இனிமேல் நான் சரிப்படுத்திக்குவேன். இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன். மன்னிச்சிருங்க, நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? மாற்றத்தை கொண்டு வருவார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுயத்தை மன்னிக்கலாமா? இல்ல நம்மளுக்கு தண்டனை கொடுத்துக்கலாமா? தண்டனை கொடுத்தா வலியும் வேதனையும் தாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரிங்க, அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி. ஓகேங்களா இது வரைக்கும்? சரி, 5வது கேள்வி. ஏன் சுயத்தை மன்னிப்பது, மற்றவர்களை மன்னிப்பது சுலபங்க, ஆனா சுயத்தை மன்னிப்பது மட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன் அது சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஏன் சுயத்தை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்? பலவர்களை பார்த்து பரவாயில்ல, பொழைச்சு போகணும், விட்டுறலாம். ஆனா நம்ம செஞ்சிட்டா மட்டும், நம்ம குற்றம் செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சா மட்டும் சிலவர்கள்னால தான் அதுல இருந்து வெளியே வர முடியுது. சிலவர்கள்னால முடியல. முடியாத காரணத்தினால தான் இப்ப ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது ரொம்ப மன உளைச்சல் தாங்க முடியாம அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியாகணும் இல்லைங்களா? ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. என்ன குற்ற உணர்ச்சினால நம்ம ட்ரக்ஸ் மட்டும் எடுக்கலங்க. குற்ற உணர்ச்சினால சில நேரம் நம்ம தவறான முடிவு எடுக்கிறோம். தவறான சிந்தனை சிந்திச்சு நம்மளுக்கு மன அழுத்தம் கொண்டு வந்துடும். சில நேரம் பழிவாங்க கூட தோணுது. நம்ம நம்மளால மன்னிக்க முடியாத காரணத்தினால. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது என்ன செய்யுது? கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம மன்னிக்க கத்துக்கணும். மன்னிப்பு கத்துக்கும் பொழுதுதான் யார்கிட்டயாச்சும் போய் ஆலோசனை கேட்கலாம், இல்ல தியானம் செய்யலாம். பல வழிகள் முறை கண்டுபிடிக்கணும் சுயத்தை மன்னிக்கிறதுக்கு. சுயத்தை ஞாபகம் வச்சுங்க, இறைவனே நம்ம மன்னிக்கிறாரு இல்லையா? நம்ம பாவம் மன்னிப்பு தேடுறதுக்காக கங்கையில போய் குளிக்கிறோம். அப்புறம் கோயிலா போறோம், காவடி எடுக்கிறோம், என்னென்னமோ தானம் செய்யறோம், தர்மம் செய்யறோம், பல விஷயங்கள் செய்யறோம் நம்ம பாவங்களை போக்குறதுக்கு. ஏன் அந்த பாவத்தை அந்த வழியில போக்குறோம்? ஏன்னா அந்த சுமை நம்மளால சுமக்க முடியல, அந்த வலி வலிக்குது, நம்மளால முன்னேற முடியல, வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த குற்ற உணர்ச்சி எல்லாமே வாழ்க்கையில பெரிய பெரிய தடங்களாக வந்து கொண்டே இருக்கு. சில தாங்க முடியாத காரணம்லாம் இருப்பதனால நம்ம இப்ப நிச்சயமாக நம்மள மன்னிக்க கத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம மேல சுயக்கருணை இருக்கணும். சுயக்கருணை இருக்கும் போது நம்ம மேல நம்மளுக்கே இறக்க குணம் இருக்கணும். நண்பர்களை, உறவினர்களை, குழந்தைகளை நம்ம மன்னிக்கிறோமோ, பரவாயில்லப்பா, இது தோத்துட்டா என்ன, தப்பு செஞ்சுட்டல, சரியாயிரு, எப்படி பேசுவோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் தப்பு செஞ்சுட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க, உனக்கு தெரியுமா நான் அந்த தப்பு எல்லாம் செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள்ட்ட என்ன சொல்றோம்? பரவாயில்ல, தட்டி கொடுத்துட்டு, இந்த உலகத்துல யார் தான் தவறு செய்யல, எல்லாரும் தவறு செய்யறாங்க. ஏன்னா அந்த தவறு செஞ்சுட்டு நம்ம அந்த தவறுன்னு ஏத்துக்கொள்ளும் போது அதை நம்ம என்ன செய்யணும்? அதை நான் சரிப்படுத்தணும். அதுக்கு தாண்டாப்புல நம்ம சரியான நடவடிக்கை எடுத்து அது சரிப்படுத்தணும். பரவாயில்ல விட்டுரு, மறந்துரு, உன்னை மன்னிச்சிரு, கடவுள் மன்னிச்சிட்டாரு, நானும் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று தட்டி கொடுப்போம் மத்தவங்களுக்கு. அதே தான் நம்மளுக்கு செய்யணும். நம்ம தவறு செய்யறோம், ஆனா நம்மள நம்ம தட்டி கொடுக்க மாட்டோம். நம்மள சில நேரம் ஏசுறோம், நாங்க சில நேரம் தண்டிக்கிறோம். இதை விட்டு இப்ப நம்ம நமக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். அதான் சொன்ன, நமக்குள்ள நம்ம இரக்கம் இருக்க வேண்டும் என்று. நம்ம மேல நம்ம இரக்கம் இருந்தா தானே. அதாவது நீச்சல் அடிக்கணும்னா நீச்சல் அடிக்க தெரியணும் இல்லையா? நீச்சல் அடிக்க தெரியாம மத்தவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி ஆத்துல குதிச்சா என்ன ஆகும்? அவங்களும் போக வேண்டியதுதான், நம்மளும் போக வேண்டியது தானேங்க. அப்ப மத்தவங்கள நம்ம மன்னிச்சு அவங்கள கரை சேர்க்கணும்னா யார மன்னிக்கணும்? என்னை நான் மன்னித்து நான் போய் அந்த கரையை சேர்ந்தாதான் மத்தவங்கள நான் கொண்டு போக முடியும்.
என்னாலே மன்னிச்சு நான் கரை சேர்க்க மறுக்கரைக்கு போக முடியல. நான் எப்படி மத்தவங்கள கரை சேர்ப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட நமக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமா இல்லாம நம்ம கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கலாமா? ரொம்ப இல்ல, கொஞ்சம் நிறையவே சாஃப்ட் ஆகலாம். நம்ம கிட்ட மன்னிக்கலாம். நம்மள மன்னிச்சு நம்ம முன்னேறும் போதுதான் நம்ம வாழ்க்கைய முன்னேறும், அவங்க வாழ்க்கைய முன்னேறும். சரிங்களா? அடுத்தது கடைசி கேள்வின்னு வச்சுக்குவோமே. நம்ம டிப்ஸ், அதாவது நம்ம எப்படி நம்மளை மன்னிப்பது. இப்ப நிறைய பேசிட்டோம், அதோட நன்மைகளை பேசிட்டோம், அதோட கஷ்டங்களை பேசிட்டோம். கடைசியா நிச்சயமா எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். சரி, இவ்வளவு பேசியிருக்கீங்களா, வழிமுறை என்ன? கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. வழிமுறை சொல்லுங்க, டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. நாங்களும் அந்த மாதிரி நம்மள மாத்தி அமைச்சுக்கலாம் என்று நம்ம நினைக்கலாம். சரி, அதோட டிப்ஸ் என்னன்னா, நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். நம்மலாம் ஒத்துக்கணும். ஆமா, நான் செஞ்சேன். ஆமா, என்கிட்ட இந்த குறை இருக்கு. ஆமா, என்கிட்ட கோவம் இருக்கு. ஆமா, என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலவங்க கேட்பாங்க, உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையே இல்லையா? சிலவங்க, இல்லைங்க, எனக்கு சாப்பாட்டு மேலேயே ஆசை இல்லைங்க, எனக்கு இது மேல ஆசை இல்லைங்க, என்கிட்ட அது மேல ஆசை. அந்த சாப்பாடை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரும். நம்மளுக்கு நல்லா தெரியும், உள்ள ஏக்கம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏக்கம் வரும். சாப்பிட்டுருக்கலாமே, ஐயோ ஆஃபோ பண்ணாங்களே, கொடுக்கலையே, அந்த சின்ன ஏக்கம் வரும். அப்புறம் என்ன சொல்றோம், பரவாயில்ல, நம்ம தான் சாப்பிட மாட்டேன், ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம் அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு. அப்ப நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம செஞ்ச தவிர பொறுப்பு எடுத்துக்கும் போதுதான் நம்மளால வழிமுறை வரும். ஓகே, இப்ப என்கிட்ட இந்த குறை இருக்கு, நான் கோவப்படுறேன், நான் கத்துறேன், நான் ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறேன், சரி இதெல்லாம் தவறு என்று சொல்லும் போதுதான் அங்க பதில் வரும். இல்லைங்களா? தவறுன்னு சொல்லும் போதுதான் அது சரிப்படுத்துற வழி தெரியும். அது தவறு என்று தெரியாத வரைக்கும் நல்ல வழி தெரியாது. அந்த தவறான வழியிலேயே போய்கிட்டு இருப்போம். அது ரோடு வருங்க, நம்ம ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், காடி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம சரியான வழியில தான் போறோம். ஆனா பார்த்தா உண்மையாலுமே ரோடு தவறி ரோடு விட்டுட்டோம். ஆனா மனசுல என்ன தோணும், நான் சரியான வழியில தான் போறேன்னு. போய்கிட்டே இருக்கும், போய் சேர மாட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் சென்று தான் எங்கடா இருக்கும், எங்க வந்துட்டோம், தவறான வழியில வந்தோம். அது ரொம்ப நேரம் போய் தவறான வழியில வந்துட்டோம்னு சொன்னா திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதனால நம்ம பொறுப்பு எடுத்துக்கும் போது, அது முன்கூட்டியே பொறுப்பு எடுத்துக்கும் போது நம்ம மிக விரைவில் நம்மள சரிப்படுத்த முடியும். நம்மள சரியான வழிக்கு நம்மள கொண்டு செல்ல முடியும். வருத்தம் அடையறதுல இருந்து, நம்ம செஞ்ச செயல நினைச்சு வருத்தம் அடையறதுல இருந்து நிறுத்தி கொள்ளலாம். இந்த நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் இதை செஞ்சிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம வெளியாகணும். அந்த குற்ற உணர்ச்சி மறுபடியும் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆமா, செஞ்சேன், அது கடந்த காலம். கடந்த காலத்துக்கு நான் செஞ்சேன், நிகழ்காலத்துல நான் செய்யலையே. நிகழ்காலம் நான் நல்லா தானே இருக்கேன். அது போன வருஷம், முந்தின வருஷம். அது நம்ம கடந்த காலத்துல வாழக்கூடாது தானே, நிகழ்காலத்துல வாழணும். கடந்த காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு நிலையில அது செஞ்சிட்டேன், இனிமேல் அது செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அது செஞ்சா இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி வலி வேதனை கொடுக்கும். அதனால இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, நம்மள மாத்துறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது புரிஞ்சுக்குங்க, ஏன் அது செய்யறீங்கன்னு. ஏன் நம்ம ஏன் என்ற புரிந்துணர்வு இறைவன் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப சாதுகள், புண்ணியவான்களா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, நடந்து முடிஞ்சது நல்லது, நடக்க போறது ஒண்ணும் நல்லது இல்லையா? எல்லாம் சொல்றோம், நல்லது நன்மை, அதிகமான நன்மை தான் இருக்கிறது. எப்படி நம்ம யோசிக்கும் போது அது நம்மளுக்கு அந்த செயலுக்கு பின்னால் உள்ள நன்மைகளை நாமள புரிய வைக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஆளை ஏசிட்டீங்க, அந்த ஆள் தவறு செய்யல, ஆனா தவறு செஞ்சாரோ இல்லையோ, நீங்க ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டீங்க. அந்த சத்தம் போட்டு கத்துனோன்னு என்ன ஆகுது? அவர் திருந்துறாரா? அவருக்கு பயம் வந்துருது. இல்லைன்னா அவர் மறுபடியும் பழி வாங்குவாரு, அவரும் கத்துவாரு, நம்மளும் கத்துவோம். சின்ன பிள்ளைங்களாம் பயந்து நடுங்கி அடுத்த வாட்டி நம்ம கிட்டேயே வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கத்தும் போது ஏதாச்சும் நன்மை வருதா? நம்மளுக்கு இருதய நோய் தான் வருது. ஏன்னா சத்தம் வெளியே வரும்போது, மன அழுத்தம் வரும்போது என்ன வருது? ஹார்ட் அட்டாக்கும், மன அழுத்தம், ஹை பிளட் பிரஷரும் வருது. சரிதானே? தலைவலி வருது, மைக்ரைன் வருது. அப்ப அந்த குறையில இருந்து நான் தீக்கணும். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு நிதானமா இருந்து அதை நான் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமா பேசும்போது என்ன நடக்குது? அப்ப அந்த குறையன் ஒரு விஷயம் நடக்கும் போது, அது நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம யோசிக்கணும், அதுல இருந்து எனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு, அந்த நபருக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு. ஒண்ணுமே இல்லைன்னா அதை விட்டுறலாம். அதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். யாரோ சொன்னது கேள்விப்பட்டிருக்கேன், நல்லதோ கெட்டதோ கொஞ்ச நேரம்
அதுல நேரத்தை தள்ளி போடுங்க. கொஞ்ச நேரம் சிந்தனையில தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க உணர்ச்சிகளை உருவாக்கலாம். அதனால நல்லதோ கெட்டதோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் அந்த சூழலை பாருங்க. நிச்சயம் பதில் அழகான பதிலாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதோ இல்ல மத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதோ நம்ம அவங்க மேல கருணை கொள்ள வேண்டும். நம்ம மேல நம்ம கருணை கொள்ள வேண்டும். ஏன்னா மத்தவங்க மேல கருணை கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம். பரவாயில்லப்பா, மறந்து செஞ்சிட்ட, இதே நம்ம கிட்ட சொல்லலாம் தானே, பரவாயில்ல நீ அறியாமையில, அதாவது அத பகுத்தறியும் இல்லாம செஞ்சுட்ட, பரவாயில்ல, அடுத்தது சரியா செய், அடுத்தது சரியா யோசின்னு நம்ம கிட்ட நம்ம பேசணும். நம்ம மத்தவங்க கிட்ட எல்லாம் பரவாயில்ல தட்டி கொடுக்குறோம், மன்னிச்சிரு, பரவாயில்ல, விட்டுரு விட்டுரு விட்டுரு, எல்லாம் ஓகே தான். அதே மாதிரி நம்ம கிட்ட நம்ம தட்டி கொடுக்கணும். அப்ப தட்டி கொடுக்கும் போது இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோம், கோவப்பட்டுட்டோம், ஒரு ஆள் அடிச்சிட்டோம், இல்ல ஒரு ஜாமாவை எடுத்துட்டு குற்ற உணர்ச்சி வருது. சரி, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இது தவறு, ஏன்னா அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த பொருளை நான் எடுத்ததுனால எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல, ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு, அதையும் நினைப்பு வந்துச்சு, செஞ்சுட்டேன்னு முள்ளு மனசு குத்துது, ரொம்ப வேணாம், மன உளைச்சலா இருக்கு, வேண்டாம் வேண்டாம், இந்த கெட்ட வழக்கமே எனக்கு வேண்டாம். திருப்பி ரிலாக்ஸா மூச்சு எடுத்து, ஓகே, இனிமேல எந்த ஜாமாவும் எடுக்கக்கூடாதுன்னு தட்டி கொடுங்க. தெரியாம செஞ்சுட்ட, மன்னிச்சிரு, இறைவா என்னை மன்னிச்சிருங்க, நானே என்னை மன்னிச்சுட்டேன், ஓகே என்று நம்ம அடுத்த ஸ்டெப், இனிமேல் அதை செய்யாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட நம்ம தட்டி கொடுக்கணும். ஓகே, நல்ல காரியம் செஞ்சிருக்க, நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு கொஞ்சம் நம்மளுக்கு தட்டி கொடுக்கணும். மத்தவங்களுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு நம்ம தட்டி கொடுக்கணும். அப்ப அந்த தவறை சரிப்படுத்தும் போது நம்மளுக்கு ஓகே செஞ்சிட்டேன்னு கொஞ்சம் தட்டி கொடுக்கும். அப்புறம் சுய கருணையை பயிற்சி செய்யணும். இது எப்படி சுய கருணையை பயிற்சி செய்யறது? அதாவது நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம நான் நல்லவன், நான் அமைதியானவன், நான் அமைதியானவன், நான் சக்திசாலி என்று நம்மளுக்கு ஒரு ஏன்னா அப்படி சொல்லும் போது மறுபடியும் நான் சக்திசாலி, நான் அமைதியானவன், இறைவா நான் அமைதியானவன், நான் சக்திசாலி, நான் நம்பிக்கை பொறுப்பாளி, என்னால் நான் நல்ல காரியமே செய்வேன், இறைவன் சிந்தனையினால், இறைவனின் அருள்னால் நான் நல்ல காரியமே செய்கின்றேன், நல்ல சிந்தனையை சிந்தித்து என் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன், இறைவா என்னோட இந்த விழிப்புணர்வு மூலமாக உன்னோட அருள்னால் இனிமேலு நான் நல்ல காரியமே செய்வேன், நல்ல ஆரோக்கியமான சிந்தனையை சிந்தித்து ஆரோக்கியமான செயல், அது சந்தோஷம் கொடுக்கிற செயல், எனக்கு சந்தோஷம் கொடுக்கிற செயல், மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற செயல் என்று நான் எனக்குள்ள மறுபடியும் அந்த நல்ல எண்ணம் வார்த்தைகளை நான் உருவாக்கி என்னை, என் சிந்தனை, என் உணர்வுகளை கொண்டு வரணும். ரிப்பீட்டேஷன். அதுக்கப்புறம் அதுல தியானம். அதாவது நம்ம சொன்னோம்ல, பக்தியில இறைவனை வழிபடும் போது நம்ம பாவம் புண்ணியம் தானே யார்கிட்ட போவோம், இறைவன்கிட்ட தானே போகணும். அதே போல தியானம் இங்க என்ன சொல்லி தரோம்னா, நம்ம இறைவனை நினைவு செய்யணும். ஏன்னா நம்ம ஆத்மான நம்ம பல தவறுகளை செய்து பல பிறப்பாக பல தவறுகள் செய்து, இப்ப ஆத்மான நான், ஒளியான நான், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஆத்மானு, இந்த உடல் தற்காலிகம், இந்த ஆத்மா உயிர்தான் இந்த உடலை இயக்குது. அப்ப ஆத்மாகிய நான் இப்ப தவறு செஞ்சுட்டேன், இப்ப நான் அதை சரி பண்ணணும்னா நான் தூய்மையாகணும்னா நான் யாரை நினைக்கணும், இறைவனை நினைவு செய்யணும். அப்ப சிலது நேரம், அன்றாடம் சிலது நேரம் உங்க நேரத்தை ஒதுக்க வேண்டும், இறைவனை நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு சக்தி கொடுத்து நம்மளுக்கு சரிவர வழியை காட்டுபவர் இறைவனை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் வழி காட்டலாம், அது தற்காலிகம். ஆனா இறைவன் மட்டும் 20 மணி நேரம் 24 hours 20 மணி நேரமும் அவர் நம்மளுக்காக வழிகாட்டுறதுக்கு ஃப்ரீயாவே இருக்காரு. அப்ப அவரு நினைவு செய்யும் பொழுது, அவர் யாரு? அவர் பரமாத்மா, பரம தந்தை, சதா ஒளி வடிவத்தில் அசரீரியான ரூபத்தில் நட்சத்திரம் போல் பிரகாசிக்கும் சர்வசக்திவான். அந்த சர்வசக்திவான் ஒளி கதிர்கள் நிறைந்த இறைவன், அருள்பவர், நன்மை அளிப்பவர், அன்பின் கடல், தூய்மையின் கடல், தூய்மைப்படுத்துவரை நான் நினைவு செய்யும் பொழுது எனக்கு தேவையான, இந்த ஆத்மாவுக்கு தேவையான சக்திகள், குணங்கள் அதிகரித்து நானும் அமைதியாக, சாந்தமாக,
சத்தியம் நிறைந்தவனாக ஆகின்றேன். அதாவது நமக்குள்ள சிலது நேரம் நம்ம பேசிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல நமக்குள்ள ஆரோக்கியமாக பேச வேண்டும். இதுதான் சுய கருணை. அப்ப சுய கருணை இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம குற்ற எண்ணங்களை நினைச்சு நம்மளுக்கு தண்டிப்போம். சுய கருணைனா என்ன? நம்மளோட அனாதியான குணத்தை மறுபடியும் நம்ம நினைத்து பார்ப்போம். என்னால முடியும். இறைவனை நினைப்பதனால் அந்த பரமாத்மா, பரம தந்தை, ஒளி வடிவமானவர், அசரீரியான இறைவனை நான் ஒளியாக இருந்து, ஆத்மாகிய நான் ஒரு ஒளி புள்ளியாக இருந்து என் தந்தையை, அந்த பரமாத்மாவை, சர்வசக்திவான் இறைவனை நான் நினைவு செய்யும் போது ஆத்மாகிய நானும் சக்தியும் பலமும் பெறுகிறேன். நான் சத்திய ஆத்மாவாக ஆகின்றேன், அமைதியாக ஆகின்றேன், சத்திய பாதையில் நடந்து செல்கிறேன், சத்தியமான செயலை செய்து நான் சக்தி வாய்ந்தவனாக ஆகின்றேன். இறைவா, உங்கள் சக்தி என்னை குணப்படுத்துகின்றது. இறைவா, உங்கள் சக்தி எனக்கு தெளிவளிக்கிறது. இறைவா, உங்கள் ஒளி கதிர்கள் என் புத்தியை கூர்மையாகவும் அகன்ற எல்லைக்கப்பாற்பட்ட சிந்தனை உடையவனாகவும் ஆக்கிறது. உங்களை ஒளியாக நான் நினைவு செய்யும் போது நான் தெளிவு பெறுகிறேன். எது சரி, எது தவறு, தவறை விட்டுவிட்டு சரியான சிந்தனை, சொல், செயலை நான் செயலில் போடுகின்றேன். ஒரு நாள்ல நம்ம சில மணி நேரம் நம்ம தியானத்துக்குன்னு நம்ம செலவழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை வரும்போது, நம்ம மனம் சாந்தமாகும் போது நம்மள மன்னிக்கிறதுக்கு சுலபமாகும். நம்மளால விட்டு கொடுக்க முடியும். நம்மள மாத்தி அமைக்க முடியும். அடுத்தது சம்பூர்ணமாக இருப்பது. அதாவது பரிபூர்ணமாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லா விஷயத்திலையும் நம்ம சம்பூர்ணமா இருக்கணும் என்ற ஆசை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம கிட்ட, நம்ம எல்லா விஷயத்திலும் சம்பூர்ணமா இருக்கணும். ஒண்ணு நம்ம நம்புறோம், நான் அவங்களோட பெட்டர்ன்னு நம்ம நம்புறோம். சில நேரம் அந்த நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம இல்லாத போது அங்க சில தவறுகள் நடக்குது. நம்மளால ஏத்துக்கொள்ள முடியல. இத நம்ம சரி பண்ணணும். நம்மளுக்கு நல்லா தெரியணும், நாம எல்லாம் மனிதர்கள், சம்பூர்ணமான மனிதர்கள் இல்லை. நம்ம கிட்ட பலவீனம் இருக்கிறது. அப்ப அந்த பலவீனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம எங்க சரி பண்ணணும், எங்க எது ஒண்ணு மேன்மைப்படுத்தணும் என்று நம்மளுக்கு புரியுது. எல்லாத்துலயும் நான் சம்பூர்ணமா இருக்கேன், நான் பரிபூர்ணமா இருக்கேன் என்று சொல்லும் போது அங்க புதிய ஒரு திருப்பம் வருவதற்கு சான்ஸ் இல்லாம போகுது. எல்லாமே சம்பூர்ணமா இருந்தா அப்புறம் எங்க புதுமை வரப்போகுது இல்லையா? நம்ம அந்த கோட்டுக்குள்ளேயே வாழும். அப்ப அங்க ஏதாச்சும் குறை இருக்கு, ஆமா இந்த குறை இருக்கு, அப்ப அங்க கத்துக்கொள்றதுக்கும் புதுமை கொண்டு வர்றதுக்கும் அங்க சான்ஸ் இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது? நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம சம்பூர்ணமா இருக்கணும். மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம இருக்கணும். நான் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கிறேன். நம்ம குறைய தெரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கொண்டு அதை நம்ம சரிப்படுத்தணும். யாராச்சும் நம்ம குறைய பத்தி பேசுனா காது கொடுத்து கேளுங்க. சொல்றது சரியா இருந்தா நம்ம சரி பண்ணிக்குவோம், அப்படி இல்லைன்னா விட்டுருவோம். அடுத்தது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். செய்யற தவறுல இருந்து கற்றுக்கொண்டு அதுல இருந்து நம்ம என்ன சரி செய்து முன்னேறி செல்ல வேண்டும். அப்புறம் எங்கெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியுமோ, சரி செய்ய முடியுமோ, பல தவறுகளை செஞ்சிருப்போம், அவங்களை காயப்படுத்தியிருப்போம், அங்க போய் நம்ம அதை சரிப்படுத்தணும். எப்படி? சில நேரம் நம்ம போய் சாரி கேட்கலாம், இல்லாட்டினா அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏதாச்சும் ஒண்ணு அந்த நம்ம செஞ்ச தவறு, நம்ம செஞ்ச குற்றத்தை சரி செய்யற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் சரி செய்யலாம். அப்புறம் கடைசியா இன்னொன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இறைவனுக்கு கடிதம் எழுதலாம். ஏன்னா இறைவனாலதான் நம்மளுக்கு தூய்மைப்படுத்த முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நம்ம இறைவனுக்கிட்ட ஒப்பிக்கணும். நம்ம இறைவனுக்கிட்ட சொல்லணும், இறைவா என்கிட்ட இந்த பலவீனம் இருக்கு, இதை அகற்றுறதுக்கு எனக்கு கூறுங்கள், வழியை சொல்லி கொடுங்கள். இந்த காரணத்தினால ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து எழுதி பாருங்க. நிச்சயம் அங்கே நம்மளோட அந்த தவறுகள் குறையும். நம்ம தவறு ஏன்னா இறைவன் தூய்மைப்படுத்துபவர், தூய்மையின் கடல். அவர் மட்டும்தான் மனிதனாத்மாவை
தூய்மைப்படுத்த முடியும். அப்ப நம்மளோட தவிர அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது, நம்ம அவர்கிட்ட சரணடையும் போது, அவரு அதற்கு தாந்தாப்புல மருந்து கொடுப்பாரு. அதற்கு தாந்தாப்புல நம்மளுக்கு வழிமுறையே கூறுவாரு. அன்றாட முடியலன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எழுதுங்க. இறைவா, என் அன்புள்ள இறைவனே, எனக்கு இந்த குறை இருக்கிறது. இந்த குறையெல்லாம் நான் அகற்ற விரும்புறேன். அந்த குறையெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இந்த குறையெல்லாம் அகற்றி நானு நல்லவனாக, அன்புள்ளவனாக, சக்தி வாய்ந்தவனாக, தூய்மையானவர்களை நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி ஆகணும்னு நீங்க கேட்கலாம். ஒரு நாள் மன்னிச்சா மட்டும் பத்தாது. நம்ம இந்த மன்னிக்கும் அந்த ப்ராசஸ் கொஞ்ச நாள் ஆகும். ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, காலம் பதில் சொல்லும் என்று. அப்ப நம்ம மன்னிக்கும் போது நமக்குள்ள உள்ள குறைகள் அகற்றுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அல்லவா? அப்ப நம்ம அடிக்கடி செய்யும் போது நம்ம அடிக்கடி சாரி, மன்னிச்சுக்கீங்க, என்னை நான் மன்னித்துக் கொள்கிறேன், மற்றவங்களையும் நான் மன்னிச்சிடுறேன் என்று சொல்லும் போது இந்த ப்ராசஸ், அதாவது பாருங்க, நமக்குள்ள உள்ள சோகம் ஒரு நாள்ல மழை போல் வரல. நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டம் ஒரு நாள் மழை போல் வரல. அது எப்படி ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு வந்துச்சோ அதே போலதான் நம்ம மன்னிக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் குறைந்து வரும். அப்ப மன்னிக்கிறதுனா ஒரு நாள் வேலையா? இல்ல, அதுவும் நேரம் எடுக்கும், காலம் பிடிக்கும். புரியுதுங்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம மன்னிக்கும் சக்தியை பத்தி பேசிக்கொண்டு இருந்தோம். அதோட அர்த்தம் என்ன, அதோட நன்மைகள் என்ன, மன்னிக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி சக்திகள் வருது, அப்புறம் எப்படி நம்மள மன்னிக்கிறது, நம்ம கடிதம் எழுதலாம் இறைவனுக்கு, நம்ம தியானம் செய்யலாம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டோம். நிச்சயமா இது அனைத்துமே உங்களுக்கு நன்மை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். அதனால மீண்டும் இன்னொரு சனிக்கிழமை இன்னொரு புதிய டாபிக்கோட உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நன்றி.